ஓப்பனா சொல்லணும்னா இது ஒரு சினிமாட்டிக் கிரைம் கிடையாது, இது ஒரு ரியலிஸ்டிக் கிரைம். ஒரு கொலை நடக்குது, அது ஒரு சின்ன டீம் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஏற்படுது. அதையும் மீறி அவங்க அந்த கேஸை சால்வ் பண்றாங்க. ஆனா அதுவே அவங்க கெரியரோட ஒரு பிளாக் மார்க்கா அமைஞ்சிருது. இப்போ அவங்களோட இமேஜை காப்பாற்றணும்னா ஒரு 6 வருஷ பெண்டிங் கேஸை சால்வ் பண்ணணும்ன்ற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. உண்மையிலே சொல்றேன், அந்த 2 கேஸையும் அவங்க சால்வ் பண்ற விதம்லாம் பார்க்க அவ்வளவு யதார்த்தமா இருந்துச்சு. ஈவன் அந்த கொலைகாரனுங்களுமே ஒரு சைக்கோ கொலைகாரனோ இல்ல பக்காவா பிளான் பண்ணி மர்டர் பண்ற ஒரு அசாசினோலாம் கிடையாது. சாமானியர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைனாலதான் அவங்க இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொலையை அவங்க எப்படி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க, அதை இந்த சின்ன இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் 2.5 மணி நேரம் படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் படம் செகண்ட் படம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேஸ், செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கேஸ். அந்த 2 கேஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பந்தம்னா அது அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் மட்டும்தான். மற்றபடி அந்த 2 கேஸுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. வேற வேற கேஸ், வேற வேற கதை, வேற